நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் காரன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஏஎன் மற்றும் வே பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஎன் வே இவைகள் ஆங்கிலத்தில் ஆர்டிகிள் என சொல்லப்படும். ஏஎன் என்பது ஒரு, உதாரணமாக ஒரு வீடு. இந்த உதாரணத்தில் வருகின்ற ஒரு என்பது ஆங்கிலத்தில் ஏஎன் என்று அழைக்கப்படும். ஆனால் பயன்படுத்துகின்ற இடம் வந்துட்டு வெவ்வேறாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஏ பற்றி பார்ப்போம். ஒரு ஆங்கில சொல் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு முன்னாடி ஏ வரும். உதாரணமாக a house. ஹவுஸ் என்ற சொல் எச்சை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. எச் என்பது மெய்யெழுத்து, அதற்காக வேண்டி முன்னாடி ஏ வந்துருக்கு. ஒரு வீடு. அடுத்த உதாரணம் a man, ஒரு மனிதன். மேன் என்ற சொல் எம்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. எம் என்பது மெய்யெழுத்து, அதற்காக வேண்டி முன்னாடி ஏ வந்துருக்கு. அடுத்த உதாரணம் a bicycle. பைசிக்கிள் பியை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. பி என்பது மெய்யெழுத்து, அதற்காக வேண்டி முன்னாடி ஏ வந்துருக்கு. சரி, உங்களுக்கு ஆங்கில உயிர்மை எழுத்தை பற்றி தெரியலைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்கை கொடுத்துருக்கேன். முதலாவது அதை போய் பாருங்கள். பார்த்துவிட்டு இந்த வீடியோவை அடுத்ததாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். என்னை பற்றி பார்ப்போம். என் என்பது ஒரு ஆங்கில சொல் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு முன்னாடி என் வரும். உதாரணமாக என் ஆப்பிள். ஆப்பிள் என்பது ஏயை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஏ உயிரெழுத்து, அதற்காக வேண்டி முன்னாடி என் வந்திருக்கு. ஒரு ஆப்பிள். அடுத்த உதாரணம் an elephant, ஒரு யானை. எலிஃபண்ட் என்ற சொல் ஈயை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஈ என்பது உயிரெழுத்து, அதற்காக வேண்டி முன்னாடி என் வந்திருக்கு. அடுத்த உதாரணம் an umbrella, ஒரு குடை. அம்ப்ரெல்லா என்பது யூவை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. யூ என்பது உயிரெழுத்து, அதற்காக வேண்டி முன்னாடி என் வந்திருக்கு. இந்த பகுதியில் நாங்கள் சில விதிவிலக்குகளை பற்றி பார்ப்போம். எக்ஸெப்ஷன். நாங்கள் முன்ன படித்தோம், ஒரு ஆங்கில சொல் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் ஏ வரும் என்று சொல்லி. ஆனால் இந்த உதாரணத்தில் பார்த்தால் யூனிவர்சிட்டி என்ற சொல் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் முன்னாடி ஏ வந்திருக்கு. ஏன்னு தெரியுமா? எழுத்து ரீதியில், அதாவது எழுத்தில் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் உச்சரிப்பில் மெய்யெழுத்தாக இருப்பதால் யூனிவர்சிட்டி UYOU உச்சரிப்பு மெய்யெழுத்தாக காணப்படுது. அதால் வந்துட்டு அதற்கு முன்னாடி ஏ வந்துருக்கு. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். a யூனிஃபார்ம், ஒரு சீருடை. அந்த யூனிஃபார்ம் என்ற சொல் YOU மெய்யெழுத்தின் உச்சரிப்பை கொண்டு ஆரம்பிக்கிறதால அதற்கு முன்னாடி ஏ வந்திருக்கு. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். a யூரோப்பியன் என்ற சொல் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் கூட அதன் உச்சரிப்பு மெய்யெழுத்தாக காணப்படுறதால் YOU, அதற்கு முன்னாடி ஏ வந்திருக்கு. அடுத்ததா நாங்கள் என்னுடைய விதிவிலக்கு பற்றி பார்ப்போம். நாங்கள் முன்ன படித்தோம், ஒரு ஆங்கில சொல் vowel letters உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு முன்னாடி என் வரும் என்று. ஆனால் இந்த உதாரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொல் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் முன்னாடி என் வந்திருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏனென்றால் எழுத்தில் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் உச்சரிப்பில் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பிப்பதால் அதற்கு முன்னாடி என் வந்திருக்கு. உதாரணமாக an hour, ஒரு மணித்தியாலம்.
இந்த அவர் என்ற சொல் எழுத்தில் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு எச். ஆனால் உச்சரிப்பில் ஓலேருந்து தொடங்குது. ஏனென்றால் எச்சுக்கு இங்கே சவுண்ட் இல்லை. ஓ என்பது என்ன? உயிரெழுத்து. அதற்காக வேண்டி என் வந்திருக்கு. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். an honest man ஓர் நேர்மையான மனிதன். honestக்கு முன்னாடி என் வந்திருக்கு. honest என்ற சொல் எழுத்து வடிவில் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் உச்சரிப்பில் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. இங்கு honestல் வருகின்ற எச் என்பது மெய் எழுத்து. ஆனால் அதற்கு சவுண்டு கிடையாது. அடுத்துள்ள எழுத்திலிருந்து தான் அதன் உச்சரிப்பு ஆரம்பிக்கிறது. ஓ என்பது உயிரெழுத்து. ஆகவே அதற்கு முன்னாடி, அதாவது honestக்கு முன்னாடி என் வந்திருக்கு. an honest man. அடுத்ததாக பார்க்க போவது த என்பது ஆங்கிலத்தில் டெஃபினிட் ஆர்டிக்கிள் என்று சொல்லப்படும். இதற்கு தனிப்படையில் ஒரு கருத்து இல்லை. த என்பது நாங்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பாக பேசுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது பயன்படுத்தப்படும். இந்த உதாரணத்தில் பாருங்கள். ஐ லைக் புக்ஸ். எனக்கு புத்தகங்களை பிடிக்கும். இது நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். அது என்ன புத்தகமாக இருந்தாலும் சரி, அது பொதுவாக எனக்கு பிடிக்கும் புத்தகங்களை. ஆனால் ஐ லைக் த புக்ஸ் இதுக்கு கருத்து இருந்துச்சுன்னா எனக்கு இந்த புத்தகங்களை தான் பிடிக்கும். புத்தகங்கள்லேயே இந்த புத்தகங்களை தான் பிடிக்கும் என்று குறிப்பாக சொல்கிறோம். உதாரணமாக சயின்ஸ் புக்காக இருக்கலாம் அல்லது சைக்காலஜி புக்காக இருக்கலாம். புத்தகங்கள்லேயே எனக்கு இந்த புத்தகத்தை தான் பிடிக்கும் என்று நாங்கள் குறித்து பேசுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் த பயன்படுத்தப்படும். இந்த உதாரணத்தின் மூலம் இதனை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள். ஐ saw a student. நான் ஒரு மாணவனை கண்டேன். The student was smart. அவன் புத்திசாலியாக இருந்தான். முதலாவது வாக்கியத்தில் பாருங்கள். ஐ saw a student. நான் ஒரு மாணவனை கண்டேன். அது எங்களுக்கு யாருன்னு தெரியாது. இதில் நாங்கள் குறிப்பாக பேசலை. நாங்கள் ஒரு மாணவனை கண்டோம் அப்படின்னு சொல்லி பொதுவாக பேசுகிறோம். ஆனால் இரண்டாவது வசனத்தில் அந்த மாணவனை பற்றி குறிப்பாக பேசுகிறோம். த ஸ்டூடெண்ட் வாஸ் ஸ்மார்ட். நாங்கள் கண்ட அந்த மாணவன் புத்திசாலியாக இருந்தான். அதற்காக வேண்டிதான் த வந்திருக்கி. த ஸ்டூடெண்ட். நாங்கள் அந்த மாணவனை பற்றி குறிப்பாக பேசுகிறோம். அதற்காக வேண்டி த வந்திருக்கி. இப்போ தேயுடைய ப்ரொனன்சியேஷனை பற்றி பார்ப்போம். உச்சரிப்பு. ஒரு சொல் மெய்யெழுத்தை கொண்டு ஆரம்பித்து அதற்கு முன்னாடி வே வந்தால் வே என்று தான் உச்சரிக்க வேண்டும். உதாரணமாக the house. ஹவுஸ் வீடு. ஹவுஸ் என்ற சொல் எச்சை கொண்டு ஆரம்பிச்சிருக்கி. எச் என்பது மெய்யெழுத்து. அதற்காக வேண்டி வே என்று நாங்கள் உச்சரிப்போம். ரெண்டாவது உதாரணத்தை பாருங்கள். the man. மேன் மனிதன். மேன் என்ற சொல் எம்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கி. எம் என்பது மெய்யெழுத்து. அதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம்? த என்று உச்சரிப்போம். அடுத்ததா ஒரு சொல் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பித்து அதற்கு முன்னாடி த வந்தால் அவ்விடத்தில் நாங்கள் வி என்று உச்சரிப்போம். த என்று உச்சரிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு தி எலிஃபெண்ட். எலிஃபெண்ட் யானை. எலிஃபெண்ட் என்ற சொல் ஈயை கொண்டு ஆரம்பிச்சிருக்கி. ஈ என்பது உயிரெழுத்து. அதற்காக வேண்டி நாங்கள் வி என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். தி ஆப்பிள். ஆப்பிள் என்ற சொல் உயிரெழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்கி. ஏ. அதற்காக வேண்டி நாங்கள் இவ்விடத்தில் வி என்று தான் உச்சரிக்க வேண்டும். போனஸாக ஒரு விடயம் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி மேலதிக நாலேஜ் வேணும்னு சொன்னால் அதிகமாக புக் ரீட் பண்ணுங்கள். இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு
அதிகமாக நீங்கள் புக் ரீட் பண்ணக்குள்ளே மேலதிகமான நாலேஜை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று வந்துட்டு எங்களுடைய வழக்கத்திலேயே அது வந்துட்டு நாங்கள் அதை மனனம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஓட்டுவாகவே அது வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் காரன்.